அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா வழக்கம் போல அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நம்ம கவுன்சிலர் வந்து வழக்கம் போல பிரச்சனை பண்ற விதமா ரொம்ப ஆவேசத்தோட வர அதை பார்த்து நம்ம பாக்கியா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் வரதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அமைச்சர்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து உங்களோட பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலரால் திரும்ப உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருதான்ற மாதிரி நம்ம அமைச்சர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்கியாவும் பதில் சொல்கிறாங்க. அவரெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணலை, சப்போஸ் பிரச்சனை பண்ணாருன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஓட நம்பரையும் சேவ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம கவுன்சிலர் வந்து டே வாடா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், அமைச்சரே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, அப்புறம் வேறு ஏதாச்சும் பிரச்சனைன்னா நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க, நம்ம கிளம்பிடலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டாளிங்களெலாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே செல்வி வந்து என்னக்கா லூஸ் மாதிரி பண்ணிட்ட, அமைச்சர் தான் ஃபோனில் கவுன்சிலர் பிரச்சனை பண்ணுறாரான்னு கேட்டார்ல, இப்போ கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, நீ சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்கோம், நீ பாட்டு அவங்கள போக சொல்லிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்ல உடனே பாக்கி வந்து செல்வி நம்ம அமைச்சர்கிட்ட பேசவே இல்லை, இப்படி ஒரு ரூட் இருக்குது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கவுன்சிலருக்கு இப்படி தான் நம்ம ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம இனியா வந்து பாக்கியாவை பார்க்கறதுக்காக வராங்க. பாக்கியாவை வந்து இனியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம பாக்கியா வந்து டைம் ஆயிடுச்சு இனியா நீ கிளம்புன்னு சொல்ல, இனியா வந்து இல்லை அம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் நிதிஷ்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோனில் வந்து இன்னொரு 1/2 hour இல்லை 15 minutesல நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ் வந்து சொல்கிறாரு. இனியாவுமே பாக்கியா கிட்டே பாக்கியா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனியா, நீயும் அப்படியே சந்தோஷமாக இருந்தால் அதை விட வேறு எதுவும் எனக்கு பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க. உடனே அந்த சமயத்தில் ஆகாஷ் வராரு. ஆகாஷை பார்த்ததுமே நம்ம இனியா கொஞ்சம் கில்ட் ஆகுறாங்க. கில்ட் ஆனாலும் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி நம்ம நிதிஷ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாதனால சாதாரணமாக ஆகாஷ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட கெரியர் எப்படி இருக்குது, நீ கோச்சிங் கிளாஸ்லாம் போறியா, அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க, நீ நல்லபடியாக பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம நிதிஷ் வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு நிதிஷ்க்கு வந்து ரொம்பவே டவுட் ஆகிடுது. அவரோட அந்த முக பாவனையை அது நமக்கு நல்லாவே காட்டி கொடுக்குது. காட்டி கொடுத்தாலும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியா கிட்ட பட்டுப்படாத மாதிரி பேசிட்டு சரிங்க ஆண்டி நான் கொஞ்சம் மீட்டிங்கில் பிஸியாக இருந்தால் டயர்டாக இருக்குது வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. இனியா மேலே ரொம்பவே டவுட்டாகவே இருக்காரு நம்ம நிதிஷ். இதனால் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா கிட்ட கேட்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு மைண்டோடு இருக்க நம்ம நிதிஷ் வந்து வழக்கம் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. அந்த சமயத்தில் நம்ம இனியா கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்குறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லேடிஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்கள்ல, நீ எப்படி ஏன் எப்போ பார்த்தாலும் உன் அம்மாவை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டே போயிட்டுருக்கு, ஏன் வீட்டுக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க இனியாவுக்கு வந்து டவுட் வந்துடுது. டவுட் வந்தாலும் அம்மா எப்போவுமே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க, தூங்குகிற நேரம் மட்டும்தானே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே திருன்னு முழிச்சிட்டு நின்றான்ல ஒரு பையன், அவன் யார் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இனியா திருன்னு முழிக்க நிதிஷ்க்கு வந்து சந்தேகம் வந்து அவன் உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இனியா ரொம்பவே ஷாக்காகி முழிக்கிறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.